அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 123 சங்கீதம் 1-2 வசனம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். எஜமான் என்று சொன்னால் நம்ம எல்லாம் வேலைக்காரர். இந்த சென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன் எப்படி இருப்பான்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல் வேலைக்காரன். அப்படின்னா எஜமா என்ன கட்டளையிடுவாரோ என்று அவர் கட்டளைக்காக கருத்துக்காக காத்திருக்கிற வேலைக்காரன் என்றால், அந்த எஜமானுடைய கட்டளை கேட்க காது அவனுக்கு திறந்தே இருக்கணும் 24 மணி நேரம். அதை போல் தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபம் பண்றோங்க, ஆனால் அவர் என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு உன் காது சரியா இருக்கும் இல்லையா? ஜெபம்ங்கிறது டூ வே கம்யூனிகேஷனுங்க. நாமும் பேசணும், அவர் பேசுறதை கேட்கணும். நம்ம மட்டும் பேசிட்டு போறோம். பரிசயம் அப்படித்தான் பண்ண, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கல. நான் வாரத்துல உபவாசம் பண்றேன், தசமா கொடுக்க போனா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணா வந்துட்டான், போனபடியா வந்துட்டான், ஒரு பிரயோஜனம் இல்லை. நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான், நம்ம மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். அவர் என்ன சொல்றாரு கேட்கறது கிடையாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்க உங்கள் காதுகள் திறந்திருக்க வேண்டும். அவர் கேட்கிற கட்டளைப்படி செயல்படும் பொழுது அற்புதம் நடக்கும். எஜமான் என்றால் எஜமானுடைய கட்டளைக்கு உங்கள் காதுகள் திறந்திருக்கிறோ நீங்க இருக்கணும். அப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல் என்ன, எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல். அப்படின்னா ஆண்டவருடைய கரத்தை நோக்கி, அந்த கரம் என்னதோன்னு தெரிஞ்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்று சொன்னார், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரம். ஆண்டவரின் கரம் உங்களை வழிநடத்தக்கூடிய கரம், உங்களை பாதுகாக்கிற கரம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3 வாக்குத்தத்தங்களின்படி உங்களை பாதுகாக்க போகிறார், உங்களுக்கு கொடுக்க போகிறார், கர்த்தர் உங்களை சரியாய் வழிநடத்த போகிறார். நீதிமொழிகள் 21:1 அவர் கையில ராஜாக்கள் இருதயம் இருக்கிறது, உன்னை எவனும் நஷ்டப்படுத்த முடியாது. நீ இழந்து போன திரும்ப கொடுப்பார். சாத்தானாகிய அமலேக்கு கொள்ளை கொண்டு போன உன் ஆரோக்கியம், உன் பொருளாதாரம், உன் பதவி, உன் ப்ரமோஷன், உன் பணம், உனக்குரியதை எதெல்லாம் போச்சோ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வார். அமலேக்கு தோற்கடிக்கப்படுவான், நீ திருப்பி கொள்வார். அவர் கரம் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும். அவர் கரம் உன்னை பாதுகாக்கும். அவர் கரம் உன்னை வழிநடத்தும். ராஜாக்கள் இருதயத்தை கையிலே வைத்திருக்கிற தேவன், அந்த கரத்துக்கு அத்தனை வல்லவர் அவர் எஜமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.